Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Max Chapter 9 Differential Equations la exercise 9.2 la நம்ம first sum வந்து பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா each of the exercises 1 to 10 verify that the given function explicit or implicit is a solution of the corresponding differential equation. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து it is the solution for the differential equation அப்படின்றது தான் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்க. y டபுள் டேஷ் மைனஸ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஒய் டேஷும் வேணும், ஒய் டபுள் டேஷும் வேணும். இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பார் எக்ஸ்னே வரும், ப்ளஸ் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஒய் டபுள் டேஷ் திருப்பியும் இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வந்து வரும். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். நம்ம ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ y equal to e power x plus 1 is a solution for the given differential equation அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஷனில் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் c அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. and y dash minus 2x minus 2 is equal to 0. ஸோ இப்போ இங்கே வந்து y dash இருக்கா, ஸோ நம்ம வந்து y dash வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ y dash அப்படின்னா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், அதாவது 2 into 1 வரும், ப்ளஸ் சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ y dash is equal to 2x plus 2 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை y dash எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிடியூட் y dash equal to 2x plus 2 in y dash minus 2x minus 2. இதில் போட்டோம்னா என்ன வரும், 2x ப்ளஸ் 2 மைனஸ் 2x மைனஸ் 2. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகி 0 வரும். ஸோ அப்போ வந்து LHS ஈக்குவல் டு RHSன்னு வந்து கிடைக்கும். ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் c இஸ் அ சொல்யூஷன் ஃபார் த given differential equation. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி ஒய் டேஷ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஒய் டேஷ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும், சி வந்து 0 வந்து வந்துடும். இதை வந்து எடுத்து இதில் போடலாம். மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வரும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே ஆல்ரெடி 0 தான் வந்து இருக்குது. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. அண்ட் நம்ம வந்து என்ன எழுதணும், ஸோ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றதும் வந்து நம்ம எழுதணும். ஸோ y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் அ சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. ஸோ நான் எல்லா சம்ஸும் ஒரே வீடியோவில் சால்வ் பண்ணுறதுனால நான் வந்து ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். நீங்கள் அந்த மாதிரி எழுதாதீங்க, எல்லாமே ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. சொல்யூஷனு, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாமே நான் வந்து ஷார்ட்டில் எழுதியிருக்கேன், அந்த மாதிரி எழுத வேண்டாம். இப்போ ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபோர்த்து கொஷின் y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ் ஈக்குவல் டு xy பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். y டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் இருந்தால் என்ன அர்த்தம், திஸ் இஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து எக்ஸ் டு த பவர் என்ன டிஃப்ரென்சியேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. d/dx த ஹோல் பவர் எக்ஸ் பவர் என்னா n இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n - 1.
அப்போது எக்ஸ் டு த பவர் 1/2 அப்படின்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் டு த பவர் -1/2 வரும். அதாவது 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட்டோட டிஃப்ரென்சியேஷன். அப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து நம்மளுக்கு 1 + x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y dash is equal to xy by 1 + x ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன வேணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ சேமாக வருதான்னு செக் பண்ண போகிறோம். y dash வந்து என்னது 1 அண்ட் மறந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து x இருக்கிற இடத்துல 1 + x ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்து வந்துடும். அப்போனா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து என்ன வரும், இது வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எழுதுகிறேன். ஸோ 2x by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் அப்படின்னு வரும். 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய y dash. ஸோ y dash வந்து கிவன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ y dash இருக்கிற இடத்துல நான் x by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் அப்படின்னு வந்து எழுதலாம். பை அண்ட் 1 + x ஸ்கொயர் டினாமினேட்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து இன் பிளேஸ் ஆஃப் நான் வந்து y டேஷுக்கு பதிலாக y டேஷ் என்ன கிடச்சிருக்கோ அதை போட்டிருக்கேன். y டேஷ்க்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இதுதான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நான் இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். ஒய்யோட பிளேஸில் இங்கே கிடச்சிருக்க இங்கே கொடுத்துருக்க ஒய் வேல்யூ எடுத்து போட்டிருக்கேன் 1 + x ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக கொண்டாட போகிறோம். ஸோ இப்போது நம்ம 2வை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்டில் எழுதுங்க 2வை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதுவோம், √2 × √2 அப்படின்னு வந்து எழுதுவோம். இப்போ இதே வந்து 3 கொடுத்தாலுமே √3 × √3 அப்படின்னு வந்து எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகி 3 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே தான் வந்து இப்போ இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அது அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி இதுவாக கொண்டாட போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வேல்யூவாக கொண்டாட போகிறோம். ஸோ x × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் அதே 1 + x ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்னு வந்து வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு x by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு LHS. இது நான் இப்போ சால்வ் பண்ணது ஃபுல்லாக RHS. திஸ் இஸ் ஈக்குவல் டு LHS. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஸோ y ஈக்குவல் டு square root of 1 + x square is a solution for the given differential equation. So fifth sum வந்து பார்க்கலாம். y equal to ax and x y dash is equal to y and x not equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே y dash இருக்கா, ஸோ நான் வந்து y ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ y dash equal to a வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ y dash is equal to a. இப்போ வந்து இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சப்ஸ்டிடியூட் 1 இன் xy dash equal to yல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, y டேஷ்க்கு வந்து a வந்துடும். ஈக்குவல் டு yயோட வேல்யூ என்னது, ax. So LHS is equal to RHS and hence verified. ஸோ அது எழுதிக்கோங்க, அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எழுதலை. ஸோ இங்கே என்ன எழுதணும், ஸோ y equal to ax is the solution for the given differential equation அப்படின்றத எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன், y equal to x sin x.
and xy dash equal to y plus x square root of x square minus y square, and x is not equal to 0 and x greater than y or x is less than minus y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்ம y equal to x sin xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் xy dash is equal to y plus x into square root of x square minus y square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம்னா y dash அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. y dash-ஐ கண்டுபிடிப்போம். y dash equal to இது என்னது, x into sin x. இதை வந்து ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்போ வந்து u வந்து இங்கே x, v வந்து sin xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ u dash வந்து என்னது 1, v dash வந்து cos x. ஸோ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். uv dash plus vu dash வந்து வரும். ஸோ u வந்து என்னது x, v dash வந்து cos x plus v வந்து sin x, இங்கே வந்து 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன எழுதணும், எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு தனித்தனியாக எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸு ஒய் டேஷ். ஸோ அப்போது எக்ஸ் வந்து என்னது அப்படியே இருக்கட்டும், ஒய் டேஷ் என்னது எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு வந்து கிடைச்சிருக்கு. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு வந்து வரும். ஸோ இது எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் வந்து அடுத்தது சால்வ் பண்ணலாம். இப்போ ஆர்ஹெச்எஸில் வந்து என்ன இருக்குது, ஒய் ப்ளஸ் இது வந்து எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் இருக்கிற இடத்துல நான் என்ன போடலாம், எக்ஸு சைன் எக்ஸ்னு போடலாம், ப்ளஸ் எக்ஸ் வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து வரும். அதாவது ஒய் என்னது எக்ஸ் சைன் எக்ஸில் அதை தான் வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போது எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தோம்னா காமனாக வெளில எடுக்கிறேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து வரும். ஸோ அப்போது இங்கே எக்ஸ் இன்ட்டு sin x plus x into square root of x square into 1 minus sin square x வந்து cos square x. ஐடென்டிட்டி படிச்சிருக்கோம், trigonometry ஐடென்டிட்டி. அண்ட் இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு x sin x plus x into இங்கே வந்து x cos xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணி எழுதினோம்னா எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ்னு வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் காஸ் எக்ஸ் இங்கே இருக்கா, எக்ஸ் சைன் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அண்ட் ஹென்ஸ் வெரிஃபைடு. அண்ட் அந்த லாஸ்ட் பார்ட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ y equal to x sin x is the solution for the given differential equation அப்படின்றது வந்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th question வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7th questionல எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு லாக் ஒய் ப்ளஸ் சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒய் டேஷ்ன்ற ஒரு டேர்ம் வந்து இருக்குது. ஸோ ஒய் டேஷ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணும். ஸோ என்ன வரும், இங்கே எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு dx by dxனால் 1 வந்துடும் ஈக்குவல் டு லாக் y அப்படின்னா 1 by y வரும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு dy by dx ப்ளஸ் 0 வந்து வரும். திஸ் இஸ் நத்திங் பட் xy டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 1 by y இன்ட்டு y டேஷ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ஒய்யை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய்ன்னு வந்து வரும் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்து வரும். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸு ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்து வரும்.
ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். அதாவது இந்த பார்ட்டை நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். இங்கே ரெண்டுத்துலேயுமே ஒய் டேஷ் காமனாக இருக்கா, ஒய் டேஷ் காமனாக எடுத்தால் 1 மைனஸ் எக்ஸ் ஒய்ன்னு வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது தான் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆகிடும். ஒய் ஸ்கொயர் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய், திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ். ஸோ இங்கே வந்து அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது நம்மளுக்கு வந்துருச்சு, சால்வ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் proved. Yes, the given function is a solution of given differential equation. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நார்மல் கேல்குலேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒய் டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஒய்யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒய்யை வந்து இன்டர் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ஒய் டேஷ் டேர்மெல்லாம் ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். ஒய் டேஷை காமனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா இதை ஒய் டேஷ் ஈக்குவல் டு நீங்கள் கொடுத்துருக்கறதுனால அதே மாதிரி ஒய் டேஷ் ஈக்குவல் டுன்னு எடுத்துகிட்டு வந்தால் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்டெப்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் மைனஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் காஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய்ன்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போது இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் வந்துடும். மைனஸ் காஸ் ஒய்யை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது மைனஸ் சைன் ஒய் அண்ட் ஒய் டேஷ் வரும் ஈக்குவல் டு 1ன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஒய் டேஷ் ப்ளஸ் சைன் ஒய் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்து வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஒய் டேஷை காமனாக எடுக்கிறேன். ஒய் டேஷை காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது இங்கே செக் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து என்ன இருக்குது, ஒய் டேஷ் வெளியில் தான் இருக்குது, 1 ப்ளஸ் சைன் ஒய் வந்து இருக்குது. அதாவது 1 ப்ளஸ் சைன் ஒய் வந்து இங்கே இல்லை, வெறும் சைன் ஒய் தான் வந்து இருக்குது. மற்ற டேர்ம்ஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒய்யை வந்து மல்டிப்ளை பண்ணுறேன் போத் சைட்ஸ். மல்டிப்ளை ஒய் ஆன் both sides. So அப்போ y into y dash into 1 plus sin y equal to y ன்னு வந்து வரும். இப்போ அந்த y வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது y dash அப்படியே வச்சுக்கிறேன் அண்ட் y மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ y plus sin y into sin y வந்துடும் and this is equal to y ன்னு வந்து வரும். இப்போ y ஈக்குவல் டு என்னன்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் 1 ஒய்யோட பிளேஸ்லலாம் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய்னு போடுறோம். ஸோ ஒய் டேஷ் அப்படியே இருக்கட்டும், ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் வந்துருச்சு, சைன் ஒய் cos y plus x, y dash வெளியில் equal to y. So hence verified. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து y equal to வந்து கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு y dash into 1 plus sin yன்னு வருது. இங்கே வந்து sin yக்கு பக்கத்தில் y இருக்குது, இங்கே ஒய்க்கு பக்கத்தில் வந்து நம்மளுக்கு சைன் ஒய்னு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை ஒய் ஆன் போத் சைட்ஸ் வந்து கொண்டு வரேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு இங்கேயும் ஒய் வந்துடுது, 1 into ஒய் ஒய் அண்ட் ஒய் டேஷ் கூட நான் ஒய்யை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஃபுல் ஈக்குவேஷனோட. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 இருக்கிற இடத்துல ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் ஒய் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். ஸோ இப்போது வந்து 1க்கு வந்து 1ல் ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருக்கு, ஒய்யோட பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் அதை எடுத்து போடுறோம். ஒய்யோட பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய்
ப்ளஸ் ஒய் இன்ட்டு காஸ் ஒய். இங்கே ஏன் சப்ஸ்டியூட் பண்ணலன்னா நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறதுல ஒய் இன்ட்டு சைன் ஒய் தான் இருக்குது. அதனால அதே ஒய் இன்ட்டு சைன் ஒய்யை நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய் போடலை, அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த ரீசனுக்காக தான் போடல. ஸோ அப்போ நம்மளுக்கு வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒய் டு த பவர் 1 கிடையாது, இது ஒய் டேஷ். ஒய் டு த பவர் 1ன்னு எப்பவுமே தரமாட்டாங்க. ஸோ ஒய் டேஷ் தான் அர்த்தம் மேலே இருந்துச்சுன்னா. ஒய் டு த பவர் 1ன்னா அது ஒய் தான், அதனால வெறும் ஒய்ன்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒய் டேஷ்ன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும், ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அப்போ அதே மாதிரி தான் tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும், இன்டூ ஒய் டேஷ் அப்படின்னு வந்து வரும். அதாவது டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லை, அதனால வந்து இங்கே ஒய் டேஷ்னு வந்து வரும். ஸோ நான் இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். 1 ப்ளஸ் ஒய் டேஷ் இன்டூ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்து வரும். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த ஒய் டேஷும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்குது, y square into y dash plus y square plus 1 is equal to 0. இதுதான் வந்து இங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So hence verified. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அண்ட் நம்மளுக்கு வந்து இது சால்வ் ஆகி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 10th கொஷினில் y ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் பிலாங்கிங் டு மைனஸ் ஏ கமா ஏ அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம், ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வரும். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 2y இன்டூ ஒய் டேஷ் வந்து வந்துடும் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் 2xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் இன்டூ ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் ஒய் இன்டூ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் வெரிஃபைடு. இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 11th கொஷின், நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இன் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் 4th ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே வந்து நான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சம் சால்விங் வந்து வாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் வந்து வரும், அதாவது ஆப்ஷன் டி 4 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே வந்து த நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் 3rd ஆர்டர் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டே வராது. ஸோ ஆப்ஷன் டி 0 தான் வந்து ஆன்சர். ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காது. அண்ட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டர் எவ்வளவோ அதே தான் வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸாகவும் இருக்கும்.
அதை பற்றி நம்ம வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து பர்டிகுலர் சொல்யூஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸே கிடையாது. ஸோ அது எத்தனாவது ஆர்டராக இருந்தாலுமே வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ஸ் வில் பி 0 தான். ஸோ இந்த கொஸ்டினோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம் அண்ட் அந்த எக்ஸசைஸும் வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.